தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் சுமார் 12 மணி நேரமாக கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இந்த தீ விபத்திற்கு 3 மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் வருகை புரிந்து இந்த தீயை அணைப்பதற்காக போராடி வருகிறார்கள். இதில் 2 தீயணைப்பு வீரர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தூத்துக்குடி மாவட்டம் வஉசி துறைமுகம் அருகே திருமல் நகர் பகுதியில் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல்மின் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த அனல்மின் நிலையத்தில் 5 அலகுகளை கொண்டு 210 மெகாவாட் உற்பத்தி திறன் என மொத்தம் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் உயர் மின்னழுத்தம் காரணமாக 1வது, 2வது, 3வது யூனிட்களின் கட்டுப்பாட்டு அறை, அதாவது குளிரூட்டும் பகுதி அருகே உள்ள கேபிள் கேலரி என்று அழைக்கப்படும் அனல்மின் நிலையத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கக்கூடிய மின்சார வயரில் மின்கசிவு ஏற்பட்டு அனல்மின் நிலையத்தில் கரு மூட்டத்துடன் தீயானது பரவியது. இந்த தீயை அனல்மின் நிலையம், தீயணைப்பு வீரர்கள், அருகே உள்ள துறைமுகம் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். இந்த தீ விபத்தில் மின்சார வயர்கள் மற்றும் பிரேக் ஆயில் ஆகியவை இருந்ததால் தீ தொடர்ந்து எரிந்து வந்தது. இந்த நிலையில் திருநெல்வேலி மண்டல துணை இயக்குநர் சரவணபாபு தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் கணேசன், உதவி மாவட்ட அலுவலர்கள் ராஜி மற்றும் நட்டார் ஆனந்தி தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் கரும்புகையால் தீயை அணைக்கும் பணியானது கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. இதனால் கூடுதலாக 10 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் போராடினர். மேலும் இந்த கரும்புகையில் சிக்கிய 2 தீயணைப்பு வீரர்களான தங்கமாரியப்பன், வெயிலுந்த ராஜ் ஆகிய இருவரும் மயக்கமடைந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தீ விபத்து காரணமாக அனல்மின் நிலையத்தில் மின்சார வயர்கள் மற்றும் பல்வேறு பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ள நிலையில் பல 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த தீ விபத்தால் தலா 210 மெகாவாட் வீதம் 3 அலகுகளில் மொத்தம் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது மட்டுமின்றி மீண்டும் 3 அலகுகளில் மின்சார உற்பத்தி செய்வது மிக கடினமான சூழ்நிலையாக இருக்கும் என அனல்மின் நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.